கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறாரு, உன்னை எப்படி நடத்த போகிறேன், உன்னை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு முன்னக்கூடியே நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். அதாவது நீ இப்படி இருப்ப, நீ இப்படி வாழ்வ, இப்படி உயர்ந்திருப்ப, இப்படி செலுத்திருப்ப, இந்த மாதிரி இருப்ப, உன் குடும்பம் எப்படி இருக்கும், உன் பிள்ளை எப்படி இருக்கும், உன் வேலை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே கர்த்தர் சொல்லித்தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அநேகர் வாழ்க்கையில் என்ன செய்கிறது கிடையாது, நடப்பது கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வாசிப்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் உன்னை எப்பொழுதும் நடத்தி வறண்ட இடங்களிலும் உன் ஆத்துமா என்ன செய்வாராம், திருப்பி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். எப்படி போட்டிருக்கு, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளை என்ன செய்வாராம், நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறண்ட இடங்களிலும் என்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி. நல்லா சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி என்னுடைய எலும்புகளை எல்லாம் நினமுள்ள எலும்பாக மாற்றுவார். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சந்ததி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்று போலவும் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆனால் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் அநேக குடும்பங்களிலே நிறைவேறுவது கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலவீன தாக்குதல் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எலும்புகளை நினமுள்ள எலும்பாக மாற்றுகிறேன் அப்படிங்கிறார். உடம்புல எந்த உறுப்பும் பழுது ஆகாது அப்படிங்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சரீரத்தில் அவயங்கள் பழுதானால் அந்த அவயங்களை நான் புதிய அவயங்களாக நான் மாற்றுகிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு தத்துவமான வார்த்தை அது இது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறாரு, என்ன செஞ்சு நடத்த போகிறாரு, எப்படி சொல்லி நடத்த போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் சரியான நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறாமல் இருக்கிறது. அப்படி என்று கேட்டால் அது ஏன், அது எதுக்கு, ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யாமல் இருப்பதனால தான் நடக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்போ இந்த வசனத்தில் என்ன அர்த்தத்தை கண்டுபிடிச்சிங்க? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யாரெல்லாம் அவருடைய மறைவிலே, யாரெல்லாம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை. உன்னதமானவரின் மறைவில் தான் நம்ம இருக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் தான் நமக்கு எல்லாமே செய்யணும். அவர் தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, குறையில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நிந்தை இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, அவமானம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, சண்டை இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, பலவீனம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, நெருக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய வாயில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய நினைவில், நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்யணுமா, சொல்லி காட்டணும். எப்படி சொல்லி காட்டணும்? திருப்பி 2ஆம் வசனத்தை சொல்லுங்கள் எல்லாரும். நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிற தேவன் என்று. அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, யாருக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்குறாரு, யாருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாரு, யாருக்கு கர்த்தர் பலனை கொடுக்குறாருன்னு கேட்டால், நீங்கள் யாரெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி, யாரெல்லாம் இந்த வசனத்தை நடத்துவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறீங்களோ அவர் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட கேட்குது, ஏம்மா நீங்கள் இருக்கீங்க, எனக்கு என்னம்மா கவலை,
நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க, என் தேவைகளை சந்திக்கிறீங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க, எனக்கு என்னம்மா குறை, நீங்கள் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு வந்து உங்கள் பிள்ளை வந்து உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். என் பிள்ளை என்னை நம்பியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனதுக்குள்ளே ஒரு திறன் வரும் உங்களுக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளை இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. எப்படியாவது பிள்ளையை நம்ம நினச்சணும், காப்பாற்றணும், பிள்ளைக்கு தேவைகளை சந்திக்கணும், பிள்ளைகளை நல்ல வழியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எப்படியாவது நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா? ஆனால் இந்த வார்த்தையை, இந்த நம்பிக்கையை, இதை நீங்கள் என்ன செய்யணும்? தேவன்கிட்ட தெரிவிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லணுங்கிறார். அப்போ யாருக்கு கர்த்தர் வந்து பாதுகாப்பை கொடுக்குறாரு, யாருக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறாரு அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அப்போ நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும்? தேவைகள் சந்திக்கப்படும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, என்ன வேதனை வருது, என்ன கஷ்டம் வருது, ஆபத்து வருதா, அப்போ அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், அவர் எனக்கு பலன் இருக்கிறார், அவருக்கு தெரியும் எல்லாமே, அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு எங்கள் அம்மா இருக்கார், எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் மாமா தரேன் இருக்கார், எங்கள் சித்தப்பா தரேன் இருக்கார் அப்படின்னா நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க? அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. அப்போ இவர் மேலே நம்பிக்கை இல்லை. அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தேவைகள் சந்திக்கப்படுற சூழ்நிலை இருக்காத பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா மனித இறுதியும் திருக்குள்ள இறுதியும், எந்த மனிதன் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அப்போ நீங்கள் எனக்கு கர்த்தர் இருக்கார், அவர் என் பிள்ளையை நடத்துவார், அவர் என் தேவைகளை சந்திப்பார், அவர் என் கரண் அடைக்க உதவிச்சுவார், அவர் என் தொழிலை விருத்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு சொல்லி நீங்கள் வாயை திறந்து பேசும்போது கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு சுகத்தை நினைச்சுவார், கொடுப்பார். அடுத்து நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய பாதைகள் எல்லாத்தையும் சரியில்லாத காரியத்தை என்ன செய்வேன்? செவ்வையில்லாத காரியத்தை செவ்வாய்ப்படுத்துவேன். அப்போனா உன் வழியில் என்ன செய்யணுமா? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க சத்தமா. யார்கிட்ட ஒப்படைக்கணும்? திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சொல்லுங்க. நீங்க போகும்போதும் வரும்போதும் யாரை நினைக்கணும்? எல்லாம் சொல்லுங்க. யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தரை நினச்சிக்கிட்டு தான் போகணும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். எப்போ செவ்வாய்ப்படுத்துமா? நீங்கள் அவரை எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் செவ்வாய்ப்படுத்துவார். நீங்கள் அவரை நினைக்காம அவர் உங்களை செவ்வாய்ப்படுத்த மாட்டார். உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவை, இரட்சகரை, மீட்பரை, இயேசு மகாராஜாவை உள்ளத்தில் நினைக்கிற. எப்படி நினைக்கணும்? அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார், எனக்கு ஏசப்பா இருக்கார், பார்த்துக்குவார். அப்படி என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நினைக்க வேண்டும். அப்படி எப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, என் பிள்ளையை அவர் பார்த்துக்குவார், அவர் இருக்கார், என் குடும்பத்தை அவர் பார்த்துக்குவார், அவர் இருக்கார், என் கடன் அடைக்க அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அப்படி என்று நீங்கள் என்ன செய்யணுமா? நினைக்க வேண்டும். அப்போ சொல்கிற, நீ நினச்சாதான் நான் என்ன செய்வேன்? உன் பாதையை சும்மா செவ்வாய்ப்படுத்த மாட்டார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கோணல் இருக்குது, கரடு முரடான பாதையாக இருக்குது, சீர்படுத்த முடியல, செவ்வாய்ப்படுத்த முடியல. அது செவ்வாய்ப்படுத்துகிற கர்த்தர் ஒருத்தர் தான். எப்போ செவ்வாய்ப்படுத்துவார்? எப்போ சீர்படுத்துவார்? வீட்டில் 92 கோணல், 92 பிரச்சனை, 92 கஷ்டம், 92 நஷ்டம். ஆளுக்கு ஒரு மூலையில் போகுது. ஒரு ஆள் அங்கிட்டு போகுது, ஒரு ஆள் இங்கிட்டு போகுது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரே பாதையில், செவ்வையான பாதையில் யாரும் போகிறதில்ல. அப்போ செவ்வையாக நடத்துகிற கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் செவ்வையாக நடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவரை நீங்கள் என்ன செய்யணும்? நினைக்கணும். அவரை நினைக்கணும். அவர் இருக்கார், அவர் தேவைகளை சந்திப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையும்
அவர் மேலே நீங்கள் வைக்கும்போது அவர் உங்களை என்ன செய்வார்? காத்து நடத்துவார். அடுத்தபடியாக மூன்றாவது சங்கீதம் 119 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் தேவனுடைய வசனங்களை சுமந்து கொண்டு போக வேண்டும். தேவனுடைய வசனங்களை பேசி கொண்டு போக வேண்டும். தேவனுடைய வசனங்களை தியானித்து பேச வேண்டும். எப்படி சொல்லணுமா? தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து நீங்கள் பேசணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு என்னவா மாறிடுதான்? தீபமாக மாறிடுதான், பாதைக்கு வெளிச்சமாக மாறி. ஒரு இருட்டான இடத்துல நீங்கள் போனீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை சுமந்துட்டு போயிட்டீங்கன்னா, அந்த இருட்டான இடம் அது வெளிச்சமான இடமாக மாறிவிடும். அதுதான் கால்களுக்கு என்னது? தீபம். அதான் வெளிச்சம். அப்போ வெளிச்சம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தை, வேதமே வெளிச்சம். அப்போ பைபிள் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மனதுக்குள்ளே வைத்து அதை நினைத்து அதை தியானித்து அதை நீங்கள் பேசணும். தேவனுடைய வார்த்தைகளை உன் இறுதிய பலகைகளை எழுதி வைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் வாயை திறந்து பேசுங்க, சொல்லுங்கள், பேசுங்க, சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த வார்த்தை உங்கள் வாயில் எப்போதுமே இருக்கணும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வார்த்தை வரணுமோ அந்தந்த நேரத்தில் அந்த வார்த்தை வரணும். சரி, உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. உங்கள் பிள்ளை 8ஆவது படிக்குது. அந்த பிள்ளை போகும்போது, ஏம்மா இன்றைக்கி பரீட்சைம்மா, இந்த பரீட்சை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, எப்படி எழுத போகிறேன்னே தெரியல, என்ன செய்யனே தெரியல, குழப்பமாக இருக்குமா, இந்த பரீட்சை எனக்கு வரவே வராதுமா, எப்படி எழுத போகிறேன்னுமே தெரியலம்மா, என்ன செய்யணுன்னு தெரியலம்மா அப்படின்னு உங்கள் பிள்ளை வந்து உங்ககிட்ட சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பயப்படாத. இது வந்து அந்த பிள்ளை என்ன சொல்லுது? இந்த பரீட்சை எனக்கு வந்து வராது, ஞாபக சக்தி இல்லை, எப்படி எழுத போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லி அந்த பிள்ளையை தேற்றணும்? எந்த வசனத்தை சொல்லி தேற்றணும்? அதாவது, ஒருவன் ஞானத்திலே குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது ஞானத்தால் நிரப்புவேன். ஞானம் என்பது அறியாத காரியத்தை, தெரியாத காரியத்தை, புரியாத காரியத்தை புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். புரியுதா உங்களுக்கு? அறிவு, ஆற்றல், சக்தியை கொடுக்கறது ஞானம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒருவனிடத்திலே ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்கிட்ட ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, கிருபையை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு. இதை குறித்து என்ன செய்யாத, நீ பயப்படாத. மீண்டும் பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை, அப்பா பிதாப்பின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எந்த மனிதன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தைரியமாக அந்த வார்த்தையை சொல்லு, தைரியம் போ, சாயங்காலம் ஜெயத்தோடு வருவேன், ஆமேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளையை என்ன செய்யணும்? அனுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுதான் அந்த வசனங்களை சுமந்து கொண்டு போகக்கூடிய காரியம். எந்தெந்த டயத்தில் எந்த சமயத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. ஒரு குரு வீட்டுக்கு வர்றாரு. வந்தோன்னே, ஏம்மா அவங்க வீட்டில் வந்து ஒரு ஏவுதல் இருக்குமா, செய்வனை வச்சுருக்காங்கம்மா, அதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ அப்படியா, எடுக்கணுமா, என்ன ஆகும், ஒரு வெடக்கோழி, 4 முட்டை, அதெல்லாம் கொண்டு வந்தால் நான் தீட்டு கழிச்சிருவேன் அப்படின்வார். இது என்ன செய்ய நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஏவுதல் இருக்குது, செய்வனை இருக்குன்னா, எங்களுக்கு அதெல்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்? அதுக்கு என்ன? யாக்கோபு விரோதமாய் நான் இஸ்ரவேலின் சந்ததி, எனக்கு விரோதமாய் குறியும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. ஏசப்பா கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி ஏசப்பா எல்லா சாப கட்டுகளையும், எல்லா செய்வன கட்டுகளையும், எல்லா மாயமந்திர கட்டுகளையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அதனால் எந்த செய்வன ஆவியும் என் குடும்பத்துக்கு வர முடியாது. கர்த்தருடைய வல்லமை என் குடும்பத்தில் இருக்கிறது. இப்படி பேசும்போது அந்த மாதிரி ஒரு தாக்குதல் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கார், ஹஸ்பண்ட் இருக்கார், ஏம்மா நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும்,
நாளைக்கு அங்கே பணம் கட்டணும், இதுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கிறது, இங்கே இஎம்ஐ கட்டணும், அந்த லைட்டு பில் கட்டணும், என்ன சமாளிக்க போகிற, எப்படி சமாளிக்க போகிற தெரில, என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்குறாரு. அதுக்கு என்ன நீங்கள் பதில் கொடுப்பீங்க? நடத்துவார். பண தேவைகள் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. 5 அப்பத்தை 2 மீன் பெருக பண்ணினவர் கர்த்தர் எனக்கு பெருக பண்ணுவார். மீன் வாயில் பணத்தை வர வச்சு அற்புதம் பண்ணவர் கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் ஒரு மீன் அனுப்புவார். மாவு சட்டியில் மாவு குறையாமல், எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறையாமல் எண்ணெய் உற்பத்தி பண்ணி கடனை அடைக்க உதவி செய்தவர் கர்த்தர் எனக்கும் அப்படிப்பட்ட கடனை அடைக்க உதவி செய்வார். என் தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்கள் பேசணும். என்ன செய்யணும்? பேசணும். ஒரு ஆபத்து வருது, ஒரு போராட்டம் வருது, அப்போ என்ன செய்யணும்? சங்கீதம் 92 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்து உங்களுக்கு வராது. ஆமென் சொல்லுங்கள். பலவீன நேரங்களிலே எதை பேச வேண்டும்? பலவீனத்தின் மத்தியிலே பலனை கொடுக்கிற கர்த்தர் உன்னதமான மறைவிலே மறைந்திருக்கிறேன், வாதையும் கூறார் தனகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பகலில் வெயிலாகிலும் இரவிலை நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நின்னமுள்ள எறும்பாய் மாறி இருக்கிறது, அதனால் எந்த ஒரு பலவீன தாக்குதலும் எனக்கு வர முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். நீங்கள் பேசுங்க, மற்றதை அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. தக்க அந்தந்த சமயத்துக்கு எந்தெந்த வார்த்தையை எடுக்கணுமோ அந்தந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? எடுக்கணும். இதை விட்டுப்பட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, இதுலேருந்து விடுதலை பெற முடியாத போல இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட வார்த்தை போராட்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, என்ன செய்கிறேன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, நிம்மதி இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், உன்னை எப்படி நடத்துவேன், எதை சொல்லி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னதை சொல்லுங்கள் போதும். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, கேட்கணும். கேட்கிற இவனை பெற்றுக்கொள்வான் சொன்னீங்களே, கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீங்களே, கேட்கணும். என் வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு நான் தருவேன் சொன்னீங்களே. நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு செய்யுங்க. இப்படி நீங்கள் கேட்கும்போது வாக்குத்தத்தங்களை அவருக்கு நினைவுபடுத்தி ஜெபிக்கிற ஜெபம். வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தி ஜெபிக்கிற ஜெபம். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு இது வரணும், எனக்கு வேணும், ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, எனக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்திருக்கேன், கழுத்து கத்தி வந்துருச்சு, நாளைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும், சமாளிக்க முடியல, கூப்பிடுன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு ஆபத்து, எனக்கு என் தேவை சந்திக்கப்படணும், எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. கண்டிப்பாக கூப்பிடும்போது கர்த்தர் இறங்குவார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சில முறுமுறுப்பு வருது, உங்கள் மேலே தேவையான குற்றச்சாட்டுகள் வருது, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் பிள்ளைக்கு எதிராக முறுமுறுப்பு வருது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு அவச்சொல்லு, துர்ச்செய்தி, முறுமுறுப்பு, தேவையில்லாத குற்றம் உங்கள் குடும்பத்து மேலே வருது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எதை பேசணும்? சங்கீதம் 31:18 நீதிமானுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. இப்படி பேசும்போது உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் பேச மாட்டார்கள். உனக்கு வாயை கட்டுறதுக்கு பலன் இருக்கிறது, வாயை கட்டுறதுக்கு வல்லமை இருக்கிறது, ஆற்றல் சக்தி உனக்கு இருக்கிறது. இந்த பூமியில் எது கட்டு வாயை பர்வத்தில் கட்டப்பட்டிருக்கோம், இந்த பூமியில் எது கட்டாவில் பாய பர்வத்தில் கட்டாவிழ்க்கப்பட்டிருக்கோம். அந்த தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உனக்குள்ளே இருக்கிறது. சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ சொல்லணும், எனக்கு இயேசப்பா அதிகாரம் கொடுத்துருக்கார், ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற, ரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எதிராளிகள் உங்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள். அதாவதுங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் பிள்ளைக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்க்கணும். அதை எதிர்க்கணும். ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்கு எதிராக 7 வழியாக ஓடிப்போ, எதிர்க்கணும். அதுதான் எதிர்க்கிறது. என்ன சேர்ந்தில்ல என் பிள்ளை அப்படிலாம் புலம்பக்கூடாது.
என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுக்கு கர்த்தரத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகளை கர்த்தரை பாதுகாப்பார். என் பிள்ளைக்கு சுகம் பலனும் உண்டாயிருப்பதாக. என் பிள்ளை போகும்போது வரும்போது சக்கின மகிமை கூட இருப்பதாக. இப்படியோட வார்த்தைகளை சொல்லும்போது இந்த வார்த்தை போய் உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. யோபு சொல்கிறார், பயந்தது எனக்கு நேர்ந்துன்னு சொல்கிறார். அதனால் வார்த்தை தான் பாதுகாப்புங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பெரிய காரியம் இல்லை. அதான் வேணும் சொல்லிக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாரையில் கற்றுகள் பேர செய்வதா, கர்த்தர் நகரத்தை காக்கிறவர்கள். அதாவது ஒரு நகரத்தையே போலீஸ்காரங்க குறுக்கா காக்கிறத காட்டிலும் நான் காக்கிறது தான் பெலன்கிறார். இவங்க காக்கிறத காட்டிலும் அவர் காக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை. அது சூழ பாளையம் வரைக்கும் நம்மளை விடுவிக்கிற கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் பாதுகாப்பை கட்டவிழ்க்கணும். பாதுகாப்பை சொல்லணும். எதை சொல்லணும்? இங்கே இருங்களேன், தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வசனத்தை தவிர எதுவுமே கிடையாது. இப்போ சங்கீதம் 119 வாலிபன் தன் வழி எதுனா வசனத்தை எடுக்க பார்ப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. பாருங்க எப்படி எதனால் காத்து கொள்றது? ஒரு சுற்றி வேலி அடிக்கிறனாலையா, 4 குறுக்கா பக்கத்தை வச்சுக்கிறதா? எது பாதுகாப்பு? வசனம் தான் பாதுகாப்பு. நீங்கள் ஒரு வாலிப பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்களா, வாலிபர்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில்? அந்த வாலிப பிள்ளைகளுக்கு தான் பிசாசு அடிக்கடி கிரியை செய்வான். ஏதாவது சில காரியங்கள் தப்பான ஆலோசனை கொடுப்பான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளை மேலே வசனத்தை கடத்தி விடணும். உங்கள் பிள்ளை மேலே எது வசனத்தை சொல்லணும். சொல்லும் போது தான் அங்கே என்ன செய்யுது? பாதுகாப்பு உண்டாகும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் வசனத்தை சொல்லுங்கள், வசனத்தை பேசுங்க. சும்மா சொல்லப்பட்டிருக்கு எபிரியர் 10:23, நான் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவை வாக்குத்தத்தம் பண்ணி உண்மையில் வர இருக்கிறே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும், வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும், வார்த்தைகளை நினைக்க மாட்டேங்கிறீங்களே. வார்த்தைகள் நினைச்சாலே இயேசுவை நினைக்கிறதாக அர்த்தம். பைபிள் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் நினைச்சாலே போதும் இயேசுவை நினைக்கிறீங்க. வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. வார்த்தையில் தான் உலகத்தை படைத்தார். அப்போ அந்த உலகத்தை படைத்த அந்த வார்த்தை உங்கள் வாயில் என்ன செய்யணும்? இருக்கணும். 2 வார்த்தை இருக்கிறது. அவிவிசுவாச வார்த்தை இருக்கிறது, விசுவாச வார்த்தை இருக்கிறது. எதை நீங்கள் பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். எதை பேசி தியானிக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் பேசுகிற காரியம் எந்தெந்த டைமில், இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு தேவை சந்திக்கப்படுது, அப்போ அதுக்குறான வார்த்தைகளை பேசணும். நாளைக்கு ஒரு பணப்பிரச்சனை, அந்த பணப்பிரச்சனை முடிக்கணும், அதுக்குறான வார்த்தைகளை எடுத்து பேசணும். அவர் செய்த அற்புதங்களை தியானித்து பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாளைக்கு ஒரு இடத்துல பணம் கட்டணும், பணம் இல்லை, என்ன செய்ய போகிறீங்க? அவன் கத்துவீங்க. நீங்கள் அந்த இடத்துல இப்போ ஏசப்பா இருக்கார், சீசரில் உட்காந்துருக்குறாங்க. அந்த நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொருத்தர் வரி கட்டணும். வரி கட்டும் போது பேதுரு கேட்குறாரு, இயேசுவே உங்களுக்கு எனக்கு வரி கட்டணும், வரி வசூலிக்கிற வந்துட்டான், எப்படி கொடுக்குன்னு தெரில, ஏன்ட்டே ஒன்றும் இல்லை. யூதாஸ் காரியத்து தான் பணப்பையை கையில் வச்சுருக்கிறவர். யூதாஸ் காரியத்தை எந்த பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டார், இப்போ வரி கட்டு வர்றாங்க, என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ணு, ஒரு தூண்டி எடு. என்னது? ஒரு தூண்டி எடுத்து என்ன செய்ய? கடலில் போட்டு அது ஒரு மீன் வரும். அந்த மீனை என்ன செய்ய? பிடிச்சி அந்த மீன் வாயை பொளந்து பாரு. அந்த மீன் வாயை பொளந்து பார்க்கும்போது நமக்கு வரி கட்டுறதுக்கான பணம் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி பேர் தூண்டிய போகிறாரு, பணத்தை எடுக்கிறாரு. எவ்வளவு பணம் வரி கட்டணுமோ அந்த பணம் சரியாக இருந்தது. எக்ஸ்ட்ராலாம் இல்லை, எவ்வளோ தேவையோ அந்த தேவை. அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு 15,000 ஒருத்தனுக்கு கட்டணும், நாளைக்கு 15,000 ஏதோ இஎம்ஐ கட்டணும். 15,000 கட்டணும், உங்ககிட்ட 2,000 தான் இருக்குது, 13,000 பணம் குறையுது. என்ன செய்கிறது, ஏது செய்கிறது அப்படின்னு முழிக்காமல், ஆண்டவரே நீங்கள் வரி கட்டுவதற்கு மீன் வாயில் பணத்தை வர வச்ச வரி கட்டினீங்களே, அதே போல் எனக்கு ஏதாவது ஒரு மீன் அனுப்புங்க ஆண்டவர். காக்காயை கொண்டு எலியாவை போச்சித்தீங்க, எனக்கு ஏதாவது ஒரு காக்காயை அனுப்புங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது, காக்கா போல் யாராவது திடீர்னு வீட்டுக்குள்ளே வருவாங்க.
மீன் போல் யாராவது வீட்டுக்குள்ளே வருவாங்க, இந்த உனக்கு வர வேண்டிய பணம் இருந்தால் வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரியாக இருக்கு, நீ கட்ட வேண்டிய 13 ரூபா, கரெக்டாக 13 ரூபா என்ன செய்யும்? சந்திக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பேச வேண்டிய என்ன செய்யுது, ஏது செய்ய குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த டைமில் இந்த வசனத்தை பேசணும். எந்த வசனம்? மீன் வாயில் பணத்தை வர வச்சிங்களே. இப்போ அந்த மீன் எப்படி பணத்தை முழுங்குச்சின்னு தெரியாது, ஆனால் அதுக்குள்ளே பணம் இருக்குது. ஏசப்பா சொன்னால் நடக்கும். எப்படிங்க ஒரு 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 வரி கட்டுவதுக்கான பணத்தை வந்து மீன் வாய்க்குள்ள வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த மீன் வந்து அந்த பணத்தை முழுங்கியிருக்கும்ல, ஏற்கனவே எப்படியும் முழுங்கியிருக்கும்ல, எப்போ முழுங்குச்சுன்னே தெரியாது. ஆனால் இயேசு தெய்வம் ஒரு தீர்க்கதரிசி, அது மீன், 2ஆம் மீன், 3ஆம் மீன், மீன் இப்போ வாயை பழந்த மாதிரி இருக்குன்றார். அதிசயம். இவ்வளோ அதிசயம் பண்ணவர் நம்ம பிரச்சனையை தீர்க்க மாட்டாராங்க? நம்ம பண பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா? அவர் தீர்ப்பார். நீங்கள் அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த பண பிரச்சனை தீர்ப்பதுக்கு அதுக்கு இந்த சம்பவத்தை எடுத்து நீங்கள் ஏசப்பட சொல்லி காட்டணும். இப்படிலாம் பண்ணீங்களே, இப்படிலாம் செஞ்சீங்களே, உங்களுக்கு மட்டும் வரி கட்டுறதுக்கு மீன் வாயில் பணத்தை வர வச்சிங்களே, நாளைக்கு நான் பணம் கட்டி ஆகணும், எனக்கு செய்யுங்க. அப்போனா சரி, கரெக்டாக ஆண்டவர் ஏதாவது ஒரு மீன் போல் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே வருவான், காக்கா போல் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே வருவான், உன் தேவைகள் சந்திக்கப்படும். கைத்திட்டு அப்பாவுக்கு மகிழ்ச்சி செலுத்துங்க. அல்லேலூயா. நமக்கு அப்பா இருக்கிறாருங்க, நம்மளை வழிநடத்துக்கிற தகப்பன் இருக்கிறாருங்க. ஒருபோது நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் ராஜாதி ராஜா, அவர் அற்புதர், அவர் அதிசயர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லாகும், அவர் காட்டல் நெடுக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 5 லட்சம் மக்கள் வந்து வனாந்தரத்தில் சாப்பிட்ற சாதாரண காரியமா? வெறும் 5 அப்பம், வெறும் 2 மீன் தான் இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். 5 அப்பம், வெறும் 2 மீன் தான். அது பெருகிட்டே போகுது. மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் 10 லட்சம் மக்கள், காடைகள் வந்து விழுகுது, மழை போல் விழுகுது. 10 லாரியை வந்து கொண்டு வந்து இறக்கினாலும் முடியாது, அந்த அளவுக்கு காடைகள் வந்து விழுகுது. அற்புதம். இவ்வளோ அற்புதம் பண்ணீங்கள, எனக்கு பண்ணுங்க அப்படி என்று நீங்கள் சொல்லணும், கேட்கணும். இப்படி பண்ணீங்களே, எனக்கு செய்யுங்க. இப்படி செஞ்சீங்களே, எனக்கு செய்யுங்க. எண்ணெய் உற்பத்தி பண்ணி கர்நாடகா உதவி செஞ்சு எனக்கு செய்யுங்க. ஒரு அற்புதமா, 2 அற்புதமா? பச்சை தண்ணியை ரசமாக மாற்றிருக்கிறார். அற்புதம். குறை எங்கே இருக்கோ அங்கே இயேசு நிற்பார். காரணம், அவர் குறைகளை நிறைவாக்குற தெய்வம். உங்களை கண்கலங்க விட மாட்டார், உங்களை வேதனைப்பட விட மாட்டார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையில்லவர், அவர் பொய் சொல்ல மனுபுத்தன் அல்ல, சொல்லியே செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சமூகத்தில் உட்காருங்க, ஒப்பிங்க, அவர்கிட்ட போராடுங்க, சொல்லுங்க, குடும்பத்துக்கு நான் எல்லா காரியத்தையும் சொல்லுங்க. அன்பார்ந்தவர்களே, வேதத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்த பெற்றோர்களை பாருங்கள். தன் பிள்ளைக்காக ஜெபிச்ச ஒரு அம்மா பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பிள்ளைக்காக ஒரு அம்மா ஜெபிக்குது. கானான் ஸ்திரீ தன் பிள்ளை வந்து பிசாசு பிடிச்சி கொடிய வேதனைப்படுறா. அவர் சுகத்துக்காக ஏசப்பாட்ட பண்ணுறாருறா. ஏசப்பா ஒன்று விசுவாசம் பெரியும் சொல்லி அந்த மகளுக்கு சுகத்தை கொடுக்குறார். இப்போ நீங்கள் உங்கள் மகளுக்கு ஜெபிக்கிறீங்க, உங்கள் மகனுக்கு ஜெபிக்கிறீங்க, உன் மகன் சிக்கலில் மாட்டிக்கிட்டான், உன் மகன் சிக்கலில் மாட்டிக்கிச்சு, ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டான், உன் மகன் பிரச்சனை மாட்டிக்கிட்டான், உன் மகன் பிரச்சனை மாட்டிக்கிச்சு, தப்பிக்க முடியல. மகன் சொல்கிறான், மகன் சொல்லுது, அம்மா என்னால் தப்பிக்க முடியலம்மா, என்ன செய்ய தெரியலம்மா அப்படின்னு சொல்லி மகன் சொல்கிறான். மகன் சொல்லுது, ஐயோயோ என்ன செய்வேன்னு சொல்லி நீ போராடாம நீ கேட்கணும். அந்த நேரத்தில் கேட்கணும், ஆண்டவரே, ஒரு கானான் ஸ்திரீ தன் மகளுக்காக மன்றாடின போது அந்த கானான் ஸ்திரீ ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு ஜீவனை கொடுத்து காப்பாற்றின தெய்வமே, இன்னைக்கு என் மகளுக்காக என் மகனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். கானான் ஸ்திரீக்கு அற்புதம் பண்ணின தெய்வமே, என் பிள்ளை வாழும்படி, என் பிள்ளைக்கு சுகத்துக்காக, என் பிள்ளை ஞானத்துக்காக உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லி நீ அப்பாட்ட கேட்டேனா, கண்டிப்பாக அந்த அற்புதம் பண்ண என் தகப்பனே, அந்த அம்மா மட்டும் பிள்ளைக்கு ஜெபிச்ச போது அற்புதம் பண்ணீங்களே, அந்த அம்மா ஜெபித்ததோட நானே என் பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அற்புதம் பண்ணுங்க என்று நீங்கள் கேட்டால் என் தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம், உங்களை கைவிட மாட்டேன். அம்மா மட்டும் கடிச்சு அப்பனும் கேட்குறான், ஒரு அப்பனும் கேட்குறான், ஒரு ஆம்பளை பெண்கள் தான் அழுவாங்க, ஆனால் ஒரு ஆம்பளை கேட்குறான். மார்க்கில் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்,
என் மகன் சிறு வயதில் கொடிய வேதனைப்படுகிறான், அவன் தீயிலும் தண்ணியிலும் தள்ளி போடுறான், நீ ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வந்து அப்போ சொல்கிறார் இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். யாருங்க அந்த அம்மாட்ட விசுவாசத்தை சொல்கிறாரு, இங்கே அப்பன்ட்டே விசுவாசத்தை சொல்கிறாரு. பார்த்துக்கணும். அப்போ இந்த அப்பன் யாருக்காக வேண்டாம்? தான் சுகத்துக்காகவா, காசு பணத்துக்காகவா, வீடு வாங்கணும் சொத்து வாங்கணுக்கா? இல்லை, தான் பெத்தெடுத்த பிள்ளை தான் மகனுக்காக ஜெபிக்கிறார். மகனுக்காக. இன்னைக்கு அப்பன்மார்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், நீ பெத்தெடுத்த பிள்ளைக்காக நீ ஜெபிக்கணும். அது உன் கடமை, உன் கடமை. பிள்ளை கஷ்டப்படுது, வேதனைப்படுதுன்னா நீ ஜெபிக்காமல் இருக்கிற உன் பிள்ளைக்காக. உன் பிள்ளை கஷ்டப்படுது, உன் பிள்ளை வேதனைப்படுது, உன் பிள்ளை சிக்கலை மாட்டிக்கிச்சுன்னா தாய் ஜெபிக்காமல் இருக்க பிள்ளைக்காக, தகப்பன் ஜெபிக்காம இருக்க பிள்ளைக்காக நீ ஜெபித்தால் உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடைக்கும். காணாம சரி அம்மா ஜெபிக்குது, பிள்ளை சுகம் பெறா. எடுத்துக்கணும். மார்க்கில் இருக்கு. அந்த அந்த ஒரு தகப்பன் கேட்குறாரு. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். நல்லா கவனிங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக விண்ணப்பத்தை வைக்கிறான். நல்லது. அப்பன்மாருக்கு கவனிங்க, தாப்பன்மார் கவனிங்க, தாய்மார் கவனிங்க. அப்போ என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, போதகரே, எனக்கு ஒரு மகன் இருக்கு, என் மகன் இருக்கான், சிறு வயசுலேருந்து அது தையிலையும் தண்ணியிலையும் தள்ளி விட்டுருது, அவனை வந்து காப்பாற்ற வழியில் உங்கள் சீசர்ஸ்கிட்ட கொண்டு வந்தேன், அவனை சீசர்களை குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டே வர்றாரு. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த அப்பங்காரன் வந்து ஏசப்பாட்ட கேட்டனால தான் கொண்டு வாங்குறாரு. கேட்கலைன்னா கொண்டு வந்திருக்க முடியாது. அப்போ கேட்டார். அப்போ என்னாச்சுன்னா, பெற்றோர்கள் ஏசப்பாட்ட கேட்கணும். யாருக்காக கேட்கணும்? மகனுக்காக, மகளுக்காக ஏசப்பாட்ட கேட்கணும். கேட்கும்போது அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அப்புறம் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, உங்கள் மகனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, A to Z வரைக்கும் புல் விலாவாரி என்ன செய்யுங்க சொல்லுங்கள். என்ன சொல்கிறாரு? என் மகன் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஆவி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவனை அடிக்கடி தீயிலையும் தண்ணியும் என்ன செய்யுது? தள்ளுது. இதோடு தான் போராடி பிள்ளையை வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்ன, நீ விசுவாசிக்க கூடுமானால், வாசிக்க அந்த வசனத்தை. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யாரை பார்த்து கேட்கிறாரு? யாரை பார்த்து சொல்றாரு? சொல்லுங்க. தகப்பனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு தகப்பன் என்ன பண்றாரு? ஆன்சரு. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். யார் சொல்றா பாருங்க? ஒரு ஆம்பளை. நிறைய பெண்கள் அழுகிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு ஆம்பளை, ஒரு ஜென்ஸு தன்னுடைய மகனுக்காக அழுகிறார். எங்கேயாவது ஆம்பளையை அழுது ஜெபிக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு ஒரு ஆம்பளை தன்னுடைய மகனுக்காக ஏசப்பட்ட கண்ணீர் விடுறதை பார்க்குறீங்க. தாய் மகனுக்காக கண்ணீர் வடிப்பதை காட்டிலும் தகப்பன் கண்ணீர் வடிக்கணும். உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? என்ன பதில் சொல்றாரு? அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அல்லேலூயா. ஒரு வாலிபன் உள்ளத்தில் இருக்கிற 2 ஆவி. எத்தனை ஆவி? 2 ஆவி. அது வெளியே போனது. இனிமேல் இவனுக்குள் வராதே என்று கட்டளை போடுறாரு. நடக்கு. இந்த மகன் எப்படி சுகமானான்? இந்த மகனுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால், இது யாருடைய ஜெபத்தால் நடந்த காரியம்?
ஆம்பளையா பொம்பளையா? யார் ஜெபிச்சது? தகப்பன். தகப்பனுடைய ஜெபம் என்ன செய்யுது? ஒரு மகனை என்ன செய்யுது? காப்பாற்றுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி தாய்மார்கள் தகப்பன்மார்கள் தாம் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகள் சுகத்துக்கு ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகள் ஞானத்துக்கு ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கத்துக்கு ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளை சுற்றி தேவனுடைய கரணம் கூட இருக்கணும். அதுக்காக வேண்டி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். இது நம்ம தலையில் விழுந்த கடமை. கர்த்தர் உனக்கு பிள்ளையை கொடுத்துட்டான்னு எனக்கு நான் வளர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்கிற பெரிய காரியம் கிடையாது. பிள்ளைக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ கவனிங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க. போமா வேணாமா குழப்பமாக இருக்குது, சரியா? அல்லது வெளியூரில் திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. இந்த பிள்ளையை விட்டு எப்படி போகிறது? குழப்பத்தில் இருக்கீங்க. ஒரு பொருள் வாங்கணுமா வேணாமா குழப்பத்தில் இருக்கீங்க. ஒரு இடத்த வாங்கணுமா வேணாமா குழப்பத்தில் இருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்போ குழப்பம் வருது? இதை செய்வோமா செய்ய வேணாமா? இங்கே போவோமா போக வேணாமா? இதை வாங்குவோமா வாங்க வேணாமா? எப்பெல்லாம் உங்கள் மைண்டில் உங்கள் எண்ணத்தில் குழப்பம் வருகிறதோ அப்போ அந்த நேரத்தில் இந்த வசனத்தை படிக்கணும். படிமா திருப்பி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ என்ன சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு ஆலோசனை கர்த்தர். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு, தாப்பனே இந்த ஊருக்கு போகலான்றீங்க, இல்லை போவா வேணாமா? நீங்கள் எனக்கு இந்த வசனத்தின்படி எனக்கு ஆலோசனை தாங்க. அந்த மாதிரி நேரம் எப்போ உங்களுக்கு வருது? பிரச்சனை நேரம், குழப்ப நேரம். போவோமா போக வேணாமா? இவனை இந்த ஊருக்கு அனுப்ப வேணாமா? இவனை இந்த வேலைக்கு அனுப்ப வேணாமா? ஒரு ஸ்டடி மைண்டு இல்லை, எனக்கு சரியான தெளிவு கிடைக்கல. அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தர், எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். ஆண்டவரே இந்த பாதையில் போவா, இங்கே இருக்கவா, எனக்கு நடத்துங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, இந்த வசனத்தின்படி உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் சரியான முறையில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருவார். எல்லாம் சொல்லுங்கள். என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா வேணாமா? ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா வேணாமா? இந்த கடையை ஆரம்பிக்கலாமா வேணாமா? இந்த வீடை காலி பண்ணவா வேணாமா? இந்த இடத்த வாங்கலாமா வேணாமா? இந்த இடத்த வாங்கி லோனை போட்டு வீடை கட்டலாமா வேணாமா? இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது சரியான முறையில் ஒருத்தர் ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை கர்த்தர் இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா அதுக்குண்டான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார். அதுக்குண்டான தேவையில் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? உருவாக்கி தருவார். அவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களை தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வார்த்தையை பேசணும், எந்தெந்த வசனத்தை பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஆலோசனைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வேலையை ஆரம்பிக்கிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, ஸ்டடி மைண்டு இல்லை, குழப்பமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பேசணும். அப்போ பேசி வசனம் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். நல்ல ஆலோசனை. அதெல்லாம் இதுதான் இந்த பைபிள் மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும், நம்ம வாழ்ந்துடலாம். அவ்வளவு பொக்கிஷங்க இதில் இருக்குங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் தம்ம மேல அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி உங்களுக்கு துன்மார்க்கர்கள் இருக்காங்க. அந்த துன்மார்க்கம் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருது, ஆபத்து வருது. ஆனால் யாரெல்லாம் கர்த்தர் மேலே அன்பு வைக்கிறாங்களோ அவர்களை என்ன செய்வாராம்? காப்பாற்றுவார். சிக்கல் விழாமல் காப்பாற்றுவார், நிந்தைக்குள்ள விழாமல் காப்பாற்றுவார்,
அவமானத்துக்குள்ள விழாமல் காப்பாற்றுவார், கடன் பிரச்சனைகளை விழாமல் காப்பாற்றுவார், தவறான வழியில் கெட்ட வழியில் போகாத அளவுக்கு காப்பாற்றுவார், பாதம் கல்லில் இராத அளவுக்கு காப்பாற்றுவார். அப்போ அவர் உங்களை காப்பாற்ற வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தவறான வழிக்கு போகாமல், கெட்ட வழிக்கு போகாமல், பல சிக்கலில் விழாத அளவுக்கு, கடன் சிக்கலில் விழாத அளவுக்கு, பலவித வேலைவீனங்கிற போராட்டத்தில் விழாத அளவுக்கு கர்த்தர் உங்களை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எப்போது பாதுகாப்பேன் அப்படிங்கிறாருன்னா, அவர் மேலே யார் அன்பு வைக்கிறார்களோ, அவர் மேலே யார் நேசம் வைக்கிறாங்களோ அவர்களை அவர் என்ன செய்வாரா? காப்பாற்றுவார். அவர்களை அவர் என்ன செய்வாரா? காப்பாற்றுவார். அப்போ அவர் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கிறேன், அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியலை, சாகிறதுக்கு. விடிஞ்சா அடைஞ்சா அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். அவனுடைய குரல் என் காதில் கேட்டால் தான் நிம்மதியாக இருக்குது சாகிறதுக்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் வேறு வழிக்கு கொண்டு போயிடும். ஆனால் நீங்கள் நேசிக்கக்கூடிய, அன்பு வைக்கக்கூடிய ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. மற்ற நேசமெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது, சிக்கலில் மாட்டிடுவீங்க. ஆனால் இயேசு மேலே அன்பு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சிக்கலை விழ மாட்டீங்க, ஒரு பிரச்சனைகளை விழ மாட்டீங்க. யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பையும் வாக்கு பண்ணுறாருங்க. அந்த வசனம் அருமையான வசனம். சொல்லுங்கள், உங்களுக்கு ஆபத்து வருதுன்னா, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த வசனத்தை சொல்லுங்கள், படிங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். பாருங்க, உங்கள் எதிராளி எல்லாத்தையும், உங்களுக்கு விரோதம் எழும்புற எல்லாத்தையும் என்ன செய்வாராம்? அழிப்பாராம். அப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவரை நேசித்தாலே போதும், நீங்கள் அவர் மேலே அன்பு வச்சாலே போதும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை என்ன செய்யுங்க? உத்தம் செய்யுங்கள், அவரை நேசியுங்கள் அர்த்தம். அல்லேலூயா. சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை என்ன செய்யுங்க? நேசியுங்கள் சொல்லப்பட்டு. அப்போ நாம் அழியாமல் இருப்பதுக்கு அவர் மேலே அன்பு வைக்கணும். இப்போ நான் எதுக்கு இந்த ஊழியத்தில் இயேசுவை மையப்படுத்தணும், இயேசுவை துதிக்கணும், இயேசுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு ஏன் பிரயாசப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேலே வச்சிருக்கிற பாசம், அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு. அவர் சொல்கிறாரு, அவருடைய அன்பு என்னை ஏவி நெருக்குகிறது. பவுலடியார் சொல்கிறார், இந்த உலகத்தில் அவர் அன்பு விட்டு பிரிப்பவன் யார்? எனக்கும் அவருக்குள்ள அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ நேசிக்கலையோ, யாரை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, இயேசுவை நேசிங்க, இயேசுவை நேசிங்க, இயேசு மேலே அன்பு வைங்க, இயேசு மேலே பாசம் வைங்க. அவர் யெகோவா ஈரே, அவர் நடத்துகிறவர், போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், செத்தா பரலத்தை கொண்டு போகிறவர். கடைசியாக ஒரு வசனம், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரால் நடத்தப்படணும்? இருங்க, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக ஆக விரும்புனீங்கன்னா உங்களை நடத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். யாரெல்லாம் தேவ ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் அவரால் நீங்கள் நடத்தப்படும், அவரால் நீங்கள் என்ன செய்யணும்? நடத்தப்படும். அவர் தான் உங்களை நடத்தணும், வேற யாரும் உங்களை நடத்தக்கூடாது. அப்படி நடந்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் பிள்ளையாக என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் யாரெல்லாம் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனால் நடத்தப்பட வேண்டும், தேவனால் நடத்தப்பட வேண்டும். அவர் சொல்கிறத கரெக்டாக செஞ்சால் போதும், அவரால் நடத்தப்படுகிறோம். இப்போ நம்ம இந்த ஊழியத்தில் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வர்றோம்னா அவர் சொல்லி தான் செஞ்சுட்டு வர்றோம். அவர் எது செஞ்சாலும் அவர்கிட்ட சொல்லி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
தகப்பனை இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையில் உங்களுடைய மகிமையின் கரம், உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக. அதிசயங்களை காண பண்ணுங்க. புதிய கிருபையால் புதிய பலத்தில் இருப்பாங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களால் நடத்தப்படுறோம் தகப்பனே. அப்படி நடத்தப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.